என்ன சின்னம்மா மசமசன்னு உட்காந்தே இருக்க? மைனியை கூப்பிடு, எல்லாத்தையும் எடுத்து கூடு. பரபரன்னு சமைச்சாதானே சீக்கிரமா நேரத்துக்கு சாப்பிட முடியும். அதெல்லாம் சரிதாண்டி. நீ என்ன பண்ற? ஒரு 8 போய் இந்த கறியை மட்டும் கழுவிட்டு வந்துடுறியா? என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன் இப்போ உனக்கு? நான் இதுக்கு மேல ஒரு வேலை பார்க்க மாட்டேன், பாத்துக்கோ. நீயே போய் கறியை கழுவிக்க. நான் தான் இம்புட்டு வேலை பார்த்து வச்சிருக்கேன்ல. அச்சோ கோவப்படுறாளே, எதையாவது பேசிதான் மாத்தி விடணும். அதுக்கு இல்லை கஸ்தூரி, உனக்கு தெரியும்ல உன் மைனி மிங்கான்னு இருப்பான்னு. அவள் ஒழுங்காக கறியை கழுவவே மாட்டா. உனக்கு தான் தெரியுமே, ஏற்கனவே ஒரு வாட்டி நீ கூட என்கிட்ட சொன்னில்ல, மைனி கறி வச்சு எனக்கு கொமட்டிக்கிட்டு வந்துருச்சு சின்னம்மா அப்படி இப்படின்னு. அதனால தாண்டி நீ ஒரு 8 நல்லபடியாக கழுவி கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறமேட்டு கெமட்டல்லாம் வராதுல்ல. அதுக்காக தான் சொன்னேன். எனக்காக பண்ண மாட்டியா? உன்னை இதை உன்னை சொல்லிடு, எனக்காக பண்ண மாட்டியா உனக்காக பண்ண மாட்டியான்னு. நீ சொன்னதும் ஒரு விதத்தில் நல்லது தான். மைனி கறியை ஒழுங்காகவே கழுவாது, அதனால நானே கழுவி தரேன். பக்குவமாக அரிஞ்சு கொடுத்தோம்னா மைனி சூப்பராக வைப்பாங்க. பாத்தியா நீயே சொல்கிற, அதனால தாண்டி உன்னையே கழுவ சொன்னேன். நீ என்னடானா சொன்ன என்கிட்டே கோவப்படுற. சரி சின்னம்மா, உனக்காக இது பண்ண மாட்டேனா? பண்ணி தரேன் விடு. சரிடி, அங்கே இருக்க தண்ணி எடுத்துகிட்டு போய் கழுவு. சரி சின்னம்மா. எப்பாடி இவகிட்ட வேலை வாங்கிறது ரொம்ப ஈஸி போல. எனக்காக பண்ணு, நீ சமையலில் தூள் தால் அப்படி இப்படின்னு ஏதாவது சொன்னால் உடனே சமைச்சிருவா போல. இந்த இதை மெயின்டைன் பண்ணியே இவளை சமைக்க விட்டுறணும். சின்னம்மா கறியும் கழுவிட்டு கொண்டாந்து வச்சுட்டேன். இப்போ வச்சு மைனியை சமைக்க சொல்லுவேன். அதோ சமைக்க சொல்கிறேன். நீ என்ன பண்ணுற? நீ இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளி இந்த சிக்கன் கழுவுனது எல்லாத்தையும் கொண்டு போய் சிக்கனில் வச்சிரு. என்னது சிக்கனில் வைக்கணுமா? அது கிச்சனில் வச்சிருன்னு சொல்கிறதுக்கு பதிலாக சிக்கனில் வச்சிருன்னு சொல்லிட்டேன். சரி, எல்லாத்தையும் கொண்டு போய் வச்சிடுறியாத்தா? சரி சின்னம்மா. சும்மா இவனுக்காண்டு வேலை பார்த்ததுக்கே எனக்கு இந்த மூச்சு வாங்குது. இதில் எங்கே பெரிய பெரிய வேலையெல்லாம் நான் பார்க்குறது? ஏன்டி கஸ்தூரி, எல்லா சாமானையும் கொண்டு போய் கிச்சனில் வச்சிட்டியா? வச்சுட்டேன் சின்னம்மா, வச்சுட்டேன். சரிடி, எனக்கு ஒரே ஒரு வேலை இருக்குது, நீ அதை செஞ்சு தரியா? வேலையா? என்ன வேலை சின்னம்மா? அது வேற ஒன்றும் இல்லடி, ஃபிஷ்ஷு எப்படி கட் பண்ணுறதுன்னு மைனிக்கு தெரியாது, அதனால நீயே கட் பண்ணுறியா? என்னது ஃபிஷ்ஷையுமா? உனக்கு தான் உன் மைனியை பற்றி தெரியாதா? கறியவே ஒழுங்காக கழுவ மாட்டா, மீன் சொல்லவா வேணும்? அதையும் ஒழுங்காக கழுவ மாட்டா. நீ ஒரு 8 கழுவிட்டு வந்து கூடியேன். நீ ஒன்றும் வருத்தப்படாத, உனக்கு 2க்கு 3 மீனாக நான் அனுப்பி வைக்கிறேன். அப்போ சரி சின்னம்மா. எனக்கே 3 துண்டு வைக்கணும். அதுக்கப்புறம் என் மகனுக்கு என் புருஷனுக்கு ஆளுக்கு 3 துண்டு. சரியான சோத்துக்கு செத்தவளா இருப்பா போல. ஊச்சப்படாமல் இத்தனை வேணும் கேட்டு சாப்பிட்றா. என்ன சின்னம்மா, டீல் ஓகேவா? நோடிலா? டீல் ஓகே தான். நல்லபடியாக சாப்பிட்டு கிளம்புவோம். சரி சின்னம்மா. என்ன வீட்டில் ஒருத்தரையும் காணோம்? எங்க போயிட்டாங்க எல்லாரும்? ஒருவேளை கையல் ஊருக்கு போயிட்டாலோ? தேவியக்கா வா சின்ன பொண்ணு, என்ன ரொம்ப நாள் கழிச்சு இந்த பக்கம் வந்திருக்க? சும்மா இங்கிட்டு கடைக்கு போயிட்டு இருந்தேன்னா உங்க ஞாபகம் வந்துச்சு, அதான் எட்டி பார்த்துட்டு போலான்னு வந்தேன். ஆமாக்கா, வீடே அமைதியா இருக்கு. கையல் ஊருக்கு போயிட்டாளா? அதெல்லாம் இல்ல சின்ன பொண்ணு, நாளைக்கு கிளம்பிடுவான்னு நினைக்கிறேன். ஏன்க்கா நாளைக்கு அனுப்புறீங்க? இன்னும் ஒரு 10 நாள் இருந்துட்டு போட்டுமே. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவளுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் ஹாஸ்பிட்டலில் போய் ஸ்கேன் பார்க்கணும்ல, வர சொல்லியிருக்காங்களா டாக்டர். மைனி நேற்றே ஃபோன் அடிச்சாங்க. நான் என்ன ஏதுன்னு கேட்டுட்டு சொல்கிறேன் மைனின்னு சொன்னேன். அதனால கையில் கிளம்புறாளா? ஆமாம் சின்ன பொண்ணு. மாப்பிள்ளை நல்லபடியா இருக்கிறாருல, எந்த பிரச்சனையும் இல்லையே. யாரு? எங்கள் அண்ணன் பையனை அர்ஜுனை சொல்றியா? ஆமாக்கா. அவர் தங்கமான மனுஷன், எதை கொடுத்தாலும் மூஞ்சியே சுளிக்க மாட்டாரு, அமைதியாக பேசுவார், எதை கேட்டாலும் வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு, நல்ல மனுஷன். பாத்தீங்களா, கையலுக்கு எவ்வளவு பொருத்தமான மாப்பிள்ளையா இருக்காரு. ஆமா சின்ன பொண்ணு. கையலுக்கு இன்னும் கல்யாணமே ஆகல அப்படி இப்படின்னு சொல்லி பேசி எவ்வளவு வருத்தப்பட்டிய. இப்ப பாத்தீங்களா, கடவுள் நீங்க பொறுத்தாலும் நல்ல மனுஷனா பார்த்து கொடுத்துருக்காரு. நீ சொன்னது 100க்கு 100 உண்மை சின்ன பொண்ணு. உண்மையாலுமே நாங்க இந்த மாதிரி தேடி கண்டுபிடிச்சிருந்தாலும் நல்ல மாப்பிள்ளை எங்களுக்கு கிடைச்சிருக்காது. கையல் விரும்பி தான் கட்டினா, நாங்களும் சரி அவ விரும்புறாளே, அவ ஆசைப்படி நடக்கட்டும்னு நினைச்சோம். ஆனா அப்புறமா தான் தெரிஞ்சது அவ்வளவு நல்ல மாப்பிள்ளைன்னு. சரிக்கா, தேனி எப்ப வருவா? இந்த கையில் போனோடனே தேனி இங்கிட்டு வந்துருவா. சரிக்கா, அவ துருத்துருன்னு பேசிக்கிட்டே இருப்பாளா, அவளை காணாம என்னமோ மாதிரி இருக்குது. ஒன்னும் கவலைப்படாத சின்ன பொண்ணு, நாளைக்கு வந்துருவா. அக்கா, உன் பொண்ணுதான் அடிக்குது, என்ன ஏதுன்னு பேசு. நான் அதான் சொன்னேன்ல, மைனி அடிப்பாக, என்ன ஏதுன்னு கேட்பாகன்னு, அவங்க தான் அடிக்கிறாங்க. அப்படியாக்கா, சரி எடுத்து பேசு. ஹலோ, சொல்லுங்க மைனி. தேவி நல்லா இருக்கியா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம் மைனி, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் தேவி. தேவி நேற்று ஃபோன் அடித்து சொல்லியிருந்தேன்ல, கையில் எப்போ அனுப்புகிற?
நானும் பேசிட்டேன். அவங்க அப்பா நாளைக்கே அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்துட்டாரு. அப்படியா, ரொம்ப சந்தோஷம். அப்போ நாளைக்கு நாங்கள் வந்து கூட்டிக்கிட்டுமா, இல்லை நீங்களே கொண்டு வந்து விடுறீங்களா? இல்லை மைனி, அதான் மாப்பிள்ளை இருக்கார்ல, தீபக் இருக்கான், கொண்டு வந்து விட்டுட்டு தேனை கூட்டிகிட்டு போயிடுறோம். அப்போ சரி. அப்போ எல்லாரும் மத்தியான சாப்பாட்டுக்கு வந்துடுங்க. சரி மைனி, நாங்கள் வந்துடுறோம். கையில் சாப்பிட்டாலா? சாப்பிட்டா மைனி. இப்போ தான் பசிக்குதுன்னு சொல்லிட்டு எலும்பு சூப்பு என்னமோ எடுத்து குடிச்சிட்டு இருந்தா. சாப்பிட்டு படுத்துருக்கா. நான் முழிச்சோடனே பேச சொல்கிறேன். சரி தேவி. சரி மைனி, நான் ஃபோனை வச்சிடுறேன். வச்சிரு தேவி. என்னக்கா போன வச்சோடனே மூஞ்சியெல்லாம் மாறுது? அப்படி என்ன சொன்னாங்க உங்க மைனி? மைனி என்ன சொன்ன போலாங்க, நாளைக்கு கொண்டாந்து கையில் விட்டுருமா அப்படின்னு சொன்னாங்க. நல்ல விஷயம் தானே, அதுக்கு எதுக்கு மூஞ்சி உம்முன்னு வச்சுக்கிட்டு இருக்க? வேற என்ன சின்ன பொண்ணு, இவ்வளோ நாள் கையில என் கூடவே இருந்துட்டா. இப்போ கல்யாணம் ஆகிட்டு இப்போதான் முறையா பிள்ளைய சுமந்துக்கிட்டு வீட்டுக்கு வந்திருக்கா. சரி, இருந்தது இருந்தா ஒரு மாசம் இருப்பான்னு பார்த்தா 10 நாளே திரும்பி கூப்பிடுறாங்க. என்னக்கா நீ பொம்பளையா பிறந்தா இதுதானேக்கா உலக வழக்கம். எந்த பொம்பளை பிள்ளையா நம்ம வீட்டுல கடைசி வரைக்கும் வச்சிருந்துருக்கோம்னு சொல்லுங்க பாப்போம். நீ சொல்றது சரிதான் சின்ன பொண்ணு, இருந்தாலும் அவ போறது எனக்கு என்னமோ கஷ்டமா இருக்கு. என்னக்கா பண்றது, அவ மாமியார் வீட்டுக்கு போய் தானேக்கா ஆகணும். அவ புருஷனும் இங்கேயே இருக்காரு, எவ்வளவு நாளைக்கு அவரும் அமைதியா இருப்பாரு. அதுவும் இல்லாம தேனு அவ புருஷனை நம்பி இங்க வந்திருக்கா, அவளும் அங்க இருக்கால. நீங்க அவங்கள கொண்டு போய் விட்டாதானே அவளும் இங்க வருவா. உங்களுக்கு தான் தேன் இருக்கால, பொண்ணுக்கு பொண்ணு மாதிரியும் மருமகளுக்கு மருமக மாதிரியும். அதெல்லாம் சரிதான் சின்ன பொண்ணு, என்னதான் இருந்தாலும் என் பொண்ணு மாதிரி வருமா? அக்கா நீங்க எதுக்கும் வருத்தப்படாதீங்க. இந்த இருக்கு ஊரு, ஒரு 3 மணி நேரமா இங்க இருந்து சென்னைக்கு போறதுக்கு போயிட்டு வந்து ஒரு 8 பார்த்துட்டு போயிட வேண்டியதான். என்னமோ வெளிநாட்டுக்கு அனுப்பி வச்ச மாதிரிலாம் ரொம்ப வருத்தப்படுறிய. அட போ சின்ன பொண்ணு, உனக்கு எங்க என்னோட வருத்தம் புரிய போகுது? நீயே பொண்ணு வச்சிருக்கீல, வளர்ந்து கட்டி கொடுக்கும் போதுதான் என்னோட வருத்தம் உனக்கு புரியும். ஆமாக்கா, எல்லாத்துக்கும் உண்டானது தானே. மனசை கல்லாக்கிட்டு தானே நம்ம பொண்ணை நல்லா வாழ வைக்கணும். உங்க பொண்ணை உங்க கூடவே வச்சிருக்கும் போது கல்யாணமே நடக்கவே இல்லை சின்ன பொண்ணு, அப்படி இப்படின்னு சொல்லி வருத்தப்படுறிய. கல்யாணம் ஆயிடுச்சுன்னா கல்யாணம் ஆயிடுச்சு, என் பொண்ணு என்னை விட்டுட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறிய. சரி, எப்பயாவது வந்து போக இருந்தா அதுக்கும் வருத்தப்படுறிய. இப்ப என்னதான் சொல்ல வரிய? கொஞ்சம் மனசை தேத்திக்கக்கா. சரி, நீ இவ்வளோ சொல்றீல, பரவாயில்ல. எப்படியா இருந்தாலும் பிரசவத்துக்கு இங்க வந்து தானே ஆகணும். ரொம்ப வருத்தமா இருந்தா நீங்க ஒரு 8 போய் உங்க அண்ணன் வீட்டுல இருந்துட்டு வர வேண்டியதானே. இருக்கலாம் தான். இங்க யாரு என் வீட்டுக்கார பாத்துக்குவாரு? ஏன் நாங்களாம் பாத்துக்க மாட்டோமா? எதுக்கு உங்களுக்குலாம் சிரமம்? அட என்னக்கா நீ இப்படின்னா அப்படிங்கிற, அப்படின்னா இப்படிங்கிற. சரி பரவாயில்ல, எப்படியா இருந்தாலும் இன்னும் 3 மாசம் 4 மாசம் கழிச்சு திரும்பி வருவாள். அப்போ ஒரு மாசமா இருந்துட்டு போடி கண்ணு அப்படின்னு சொல்ல வேண்டியதான். அவ்வளவுதான். வருவா போவா வருவா போறா, இந்த மாதிரி தானே இருக்க போறா. மனசு உடஞ்சு போவாதக்கா. உனக்கு பேரனோ பேத்தியே வரப்போகுது. எப்படியா இருந்தாலும் தலைப்பிரசவத்துக்கு இங்கே தானே இருப்பா. உன் பேரனோ பேத்தியே வச்சுக்கிட்டு நல்லா ஜாலியா இரு. அங்க அவங்களும் பாவம் தானே, பெத்த பிள்ளையவே விட்டுட்டு இருக்காங்க. அப்ப அவங்களெல்லாம் என்ன நினைக்கிறது? அதுவும் சரிதான் சின்ன பொண்ணு. மா மா பாருங்க, கையில தான் உங்களை கூப்பிடுறான்னு நினைக்கிறேன். ஆமா சின்ன பொண்ணு. அப்ப சரிக்கா, நான் வாரேன். அப்படியே கடைக்கு போலான்னு வந்துட்டு ஒரு 8 பார்த்துட்டு போலான்னு வந்தேன். சரி, நாளைக்கு தானே கையில் கிளம்புறா, நாளைக்கு வாரேன். சரி சின்ன பொண்ணு. மா இங்க வாமா. இதோ வரேன்டி. சரி சின்ன பொண்ணு, நீ கிளம்பு, நான் போய் உள்ளார என்ன ஏதுன்னு பாக்குறேன். சரிக்கா. என்னாச்சு ரத்னம், போனே பார்த்துக்கிட்டு இருக்க? வேற ஒன்றும் இல்லைங்க, நாளைக்கு கையில கூட்டிட்டு வந்துருவாங்க. நல்ல விஷயம் தானே, அதுக்கு எதுக்கு உம்முன்னு இருக்க? இல்ல, நாளைக்கே தேனையே அனுப்பி வைக்கணும் போல. அதுக்கு என்ன பண்ண முடியும்? தேனி எப்படியா இருந்தாலும் அவங்க வீட்டுக்கு போய் தானே ஆகணும். அதை நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்ம பிள்ளைக்கு எப்படி ஒரு பிள்ளை வந்துச்சோ அதே மாதிரி நம்ம தேனுக்கும் ஒரு பிள்ளை வந்துருச்சுன்னா எனக்கு அதை விட சந்தோஷம் வேற எதுவுமே இல்லைங்க. அதெல்லாம் வந்துடும் ரத்னம், கவலைப்படாத. அத்தை. சொல்லுங்க மாப்பிள்ள. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. இன்னொரு 2 மாசத்துல எங்களுக்கும் குழந்தை வந்துடும். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மாப்பிள்ள. என் பொண்ணை நீங்க நல்லா வச்சுப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இந்த குழந்தை இல்லாதது ஒரு குறையா இருந்துச்சு. இனிமே அதுவும் நல்லபடியா நடக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு. நீங்க சொன்னதே எனக்கு மனசு நிறைஞ்சிருச்சு மாப்பிள்ள. இருந்து சாப்பிட்டு போடுங்க. இல்லம்மாம்மா, ஆஃபீஸில் ஒன்றும் வேலை இல்லைன்ட்டு தான் தேனை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். இப்போ ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் அடிக்கிறாங்க. அப்படியா? அதனால போகணும். ஓகே மாப்பிள்ள. அப்போ நான் கிளம்புறேன். வெறும் காப்பி தண்ணியை மட்டும் குடிச்சுட்டு கிளம்புறீங்களே? பரவாயில்லத்த, நம்ம வீடு தானே, எப்போ வேணாலும் வந்து சாப்பிட்டு போகலாம். சரிங்க மாப்பிள்ள. அப்புறம் நான் நாளைக்கு கையில் கூட்டிகிட்டு வருவேன். அப்போ நான் தேனை கூட்டிகிட்டு போகிறேன். ரொம்ப சந்தோஷம் மாப்பிள்ள. நான் வரேன் தேனு. சரிங்க மாமா, பார்த்து போயிட்டு வாங்க. ஃபோன் பண்ணுங்க. ஃபோன் அடிச்சா நீ ஃபஸ்ட்டு எடு, சரியா? சரிங்க மாமா. அப்போ சரி, நான் கிளம்புறேன் அத்தை. வரேன் மாமா. சரிங்க, போயிட்டு வாங்க. பார்த்து போயிட்டு வாங்க மாப்பிள்ள. சரிங்க அத்தை.
அவளுக்கு பார்க்க பார்க்க கண்கொள்ளா காட்சியா இருக்கு. அடியே ராஜு, அம்மா ஆத்தி, நீயாக்கா? ஏன்க்கா இப்படி பயமுடுத்துற மாதிரி கூப்பிடுற? என்னடி உள்ளார போய் வேலையை பார்க்காம இங்கே உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கவ? அட நீ வேறக்கா, உள்ளார பெரிய கூத்தால நடந்துகிட்டு இருக்கு. என்னடி பெரிய கூத்தா நடக்குது? அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணுறேன், என்ன ஃபோனே பண்ணல, என்ன நடந்துகிட்டு இருக்கு? எல்லாத்தையும் உன் மாமியார் கிழவி தான் பண்ணுறாளா? இருக்கா ஏக்கோ, மாமியார் கிளவி இருக்கே பயங்கரமான படி கிளவியா இருக்குக்கா. என்னடி சொல்லிக்கிட்டு இருக்க? நான் கூட நினைச்சேன் மாமியார் தான் எல்லா வேலையும் செய்வான்னு. பயங்கரமான ஆளா இருக்குக்கா அது. என்னடி ஆச்சு? நம்ம கஸ்தூரி இருக்கால, கஸ்தூரி. யாரு, உன் சம்மந்திக்காரி தானே? ஆமாக்கா, அவளை பிடிச்சி வேலை வாங்கிக்கிட்டு இருக்கா. போடு சக்க. ஏண்டி இதுக்கு மட்டும் பதில் சொல்லு. என்னக்கா? உன் வீட்டுக்காரு ஆஃபீஸுக்கு கிளம்பிட்டார்ல? அவர்லாம் அப்பவே கிளம்பிட்டாருக்கா. அவர் கிளப்பி வச்சுட்டு தான் வெளியில உட்காந்துருக்கேன் நானு. அப்போ சரி இப்போ சொல்லு கதை என்னன்னு. ஏக்கா அப்படி கேட்டுக்கிட்டு இருக்க? இல்லடி, நம்ம பாட்டுக்கு இங்கே குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருக்கோமா, திடீர்னு உன் வீட்டுக்கார் வந்து நின்னாருன்னா நான் எங்கிட்ட ஓடுறது வயசான காலத்தில். அதனால தான் என்ன ஏதுன்னு கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கிறேன். அதை விடுக்கா, இந்த கஸ்தூரி இருக்காளே, வேற என்ன ஆச்சு? அவளை பிடிச்சிக்கிட்டு அதை அரைஞ்சு கொடு, இதை அரைஞ்சு கொடு, இதை அரைச்சு கொடு, இதை கழுவி கொடு, அப்படியே ஆச்சா பூச்சாங்குதுக்கா. யாரு, உன் மாமியார் கிழவியா? ஆமாக்காங்கிறேன். உன் சம்மந்திக்காரி தான் ஒன்றுமே பண்ண மாட்டாள, எப்படி எல்லாத்தையும் பண்ணுறா? என் மாமியார் கிழவிதான் நடிப்புலையே அந்த சிவாஜி கணேசனே மிஞ்சிருவாள்ல. ஆமாண்டி. அதனால எனக்காக இதை பண்ணுமா, எனக்காக இதை செய்தா அப்படி இப்படிங்குது. இதுல பெரிய கூத்து என்ன தெரியுமா? என்னடி? என் மாமியார்காரி எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாக்கா. இது என்னடி உலகத்துல இல்லாத மாதிரி இருக்கு? அட ஆமாங்கிறேன். நீ இதெல்லாம் செஞ்சு வச்சினா மைனிக்காரி சீக்கிரமா சமைச்சு போடுவா. அதனால நீ எல்லாத்தையும் அரிஞ்சு கிரிஞ்சு வையி, நான் அவளை கூப்பிட்டு சமைக்க சொல்றேன், அப்படி இப்படின்னு வேலை வாங்கிக்கிட்டு இருக்காக்கா என் மாமியார்காரி. போடு சக்க, எப்படியெல்லாம் வேலை வாங்குறா பாரு. அவ வளர்த்தது தானே, பின்ன எப்படி இருக்கும்? ஐயோ, எனக்கு பார்க்க பார்க்க ஒரே சந்தோஷம். கடவுள் இன்னைக்கு எனக்கு ஒரே ஆனந்தமா நீ இருந்துக்குமா, இவங்க எல்லாரையும் நீ வச்சு செய்யலாம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு பண்ணி விட்டுட்டா இருக்கா. ஐயோ, ஒரே கூத்தால இருக்கு. நீ சொல்லும் போதே ஒரே சந்தோஷமா இருக்கு, மனசுக்குள்ளார குழு குழுன்னு இருக்கு. நேர்ல பார்த்த உனக்கு எப்படி இருக்கும்? அட ஆமாக்காங்கிறேன். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, என்ன? இன்னும் என் சம்மந்திக்காரிக்கு அவ தான் சமைக்க போறாங்கிற விஷயமே தெரியாது. அடப்பாவி, அது தெரியாமே எல்லா வேலையும் வாங்கிக்கிட்டு இருக்காளா? பின்ன அவ தான் சமைக்க போறான்னு தெரிஞ்சது ஒட்டடிச்சு ஓடிடுவாள. அதனால என் மாமியார் கறி அவகிட்ட அதை பத்தி சொல்லாம எல்லா வேலையும் பொறுமையா பேசி பேசி வாங்கிக்கிட்டு இருக்கா. இது என்னடி படத்துல வர கூத்தால இருக்கு? எனக்கும் பார்க்கும்போது அப்படிதாக்கா தெரிஞ்சது. கேலண்டர்ல உனக்கு இந்த நாள் இனிய நாள்னு போட்டிருக்காங்களோ? அதுதான்க்கா என்னன்னு தெரியல. காலையில நான் யார் முகத்துல முடிச்சேனோ தெரியல. ஒரே சந்தோஷத்து மேல சந்தோஷமா வந்து விழுந்துகிட்டே இருக்கு. சரி, சோறாது நீ வைப்பியா இல்ல அதையும் அவங்க தான் வைக்கணுமா? நீ வேறக்கா, என்கிட்ட வந்து என் மாமியார் கிட்ட கேட்டுச்சு. என்னன்னு? அடியே ராஜு, சோறாது நீ வைடி, மற்றதெல்லாம் அவளை வைக்க சொல்றேன் அப்படி இப்படின்னு. அதுக்கு நீ என்ன சொன்ன? சோறை வைடின்னு சொல்லும், அப்புறம் ரசத்தை வைடிங்கும், அப்புறமா எல்லாத்தையும் அரைஞ்சு வைடிங்கும். அந்த வேலைக்கே வேணான்னு நான் நான்வெஜ் செய்யறதா இருந்தா சோறு கூட தொடமாட்டேன் அப்படி சொல்லிவிட்டேன். பெரிய கூத்தால இருக்கு. இப்ப போதும் போதுன்ற அளவுக்கு சாமி உனக்கு அள்ளி கொடுத்துருக்காருல. பின்னக்கா, அந்த கிழவியும் அவளும் என்ன கொஞ்சம் நஞ்சமா பண்ணாலுங்க, நல்லா வச்சு செய்யறாரு இன்னைக்கு கடவுள். இது போதும்டி, நல்லா ஒரு மாசம் வச்சு நல்லா செய்யலாம் நீனு. ஆமாக்கா, என்ன பண்றாங்க ஏது பண்றாங்கன்னு இங்க இருந்து பொறுமையா எட்டி இருந்து பாப்போமா? சரிடி. அமைதியா மெதுவா என் பின்னாடியே வா. சரிடி.